கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அருமையான திருச்சபை குடும்பத்து மக்களே, அருமையான சகோதரன் ஆல்வின் குடும்பத்து மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சுகமா இருப்பீங்க, எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த கஷ்டமான காலத்திலும் கர்த்தர் மேல உங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருங்க. அதிகமா ஜெபம் பண்ணுங்க. வேத வசனங்களை அதிகமா தியானித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளும்படி மிக தாழ்மையோடு கேட்கிறேன். ஆண்டவர் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதய கதவை தட்டி கொண்டே இருப்பார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தராகி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிற இந்த காலகட்டத்திலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த நாளில கூட உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் இந்த ஜூம் வழியா மூலமாக கடவுள் பார்க்க கிருபை வச்சிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சீக்கிரத்துல நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சீக்கிரமா நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவர் நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோமா? ஆமா, தொடர்ந்து நீங்களும் உங்க தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முடிந்த உதவிகளை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யும்படி நான் அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதனால ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச போவதில்லை. ஒரு சின்ன காரியத்தை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். இந்த நாளினுடைய செய்தியுடைய தலைப்பு Where did Jesus during his 40 days on earth after his resurrection? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது இந்த உலகிலே அவர் இருந்த நாட்களை குறித்து மிக சுருக்கமாக வேதத்தின் அடிப்படையில ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு பல ரிசர்ச் இதுல இருக்கிறது. பட் ஆனாலும் ஒரு சில காரியங்களை வசனத்தோடு கூட நாம் தியானிப்போம். ஒரு சில 3 பாயிண்ட் தான் மாத்திரம் இதுல நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் இந்த 3 பாயிண்ட்ல ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த உலகிலே அவர் எத்தனை நாட்கள் இந்த உலகிலே இருந்தார் என்பது நம் அநேகருக்கு தெரிந்திருக்கும். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா எத்தனை நாள் உயிரோடு கூட இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்? நாட்கள் 40 days ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் உலாவிக் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த 40 நாட்கள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நம்முடைய எல்லா திருச்சபைகளும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அசென்ஷன் பரமேறுதலை குறித்து தியானம் பண்ணுவார்கள். எல்லா ட்ரெடிஷனல் சர்ச்சிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகிலே அவர் இருந்த போது 40 நாள் என்ன காரியத்தை அவர் வலியுறுத்தி இருப்பார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த காரியத்தை தான் இந்த நாளிலே கூட அருமையான தேவ பிள்ளைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையான சகோதரி வாசித்தார்கள். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் எடுத்துக்கொள்வோமா? நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் சாப்டர் 1, அதுல எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தியோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாருக்கும் அறிந்த ஒரு பகுதி. அந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். மரித்து உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் 40 நாள்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் எத்தனை பேருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஆண்டவர் 10 முறை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 10 முறை தன்னை வெளிப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். 10 times Jesus appeared. அந்த வசனங்களை எல்லாம் நாம் பிறகு நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 500க்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை தரிசித்தார்கள். 40 நாள் ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். கிட்டத்தட்ட 10 times ஆண்டவர் அப்பியராய் ஒவ்வொருக்கும் உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை சொன்னார். 500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்ந்தார்கள். அப்போ இந்த 40 நாள் அவர் வலியுறுத்தின சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசித்த போது ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளை இடுகிறார். இரண்டாவதாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:2-3 முதலாவதாக to give commandments to the apostle through the Holy Spirit. Number 2, to present himself alive by many infallible proof. Number 2, to speaking of things pertaining to the kingdom of God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 3 காரியத்தை வலியுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதலாவதாக அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இட்டிருப்பாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சரியானபடி வலியுறுத்துறாரு. என்ன வலியுறுத்தி இருப்பார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 28 ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நாம் சீஷராக்க வேண்டும். 3 காரியத்தை அப்போஸ்தலர்களுக்கு வலியுறுத்துகிறார். To make a disciple for all the nation, to baptize them in the name of the Father, Son and Holy Spirit, to teach them to observe all things that I have commanded to you. ஆண்டவர் 3 காரியத்தை மிகவும் வலியுறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கர்த்தர் 40 நாள் இந்த உலகத்துல உலாவி அப்போஸ்தலர்களுக்கு வலியுறுத்தின கட்டளையிட்ட ஒரு காரியம், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். அதுதான் சபைக்கு கொடுக்கிற ஒரு பிரதானமான கட்டளை. இதுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாரும், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். அந்த கடைசி வசனத்துல எபிரேயர்ல பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 40ஆம் வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் என்று அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு என்ன காரியத்தை சொல்லிக் கொடுத்தாரோ அந்த காரியத்தை நம்மளுமாய் ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் தொழுது கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவை நாம் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், to make a disciple of all the nation.
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாரும் புறப்பட்டு போக வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு அதுதான் கட்டளை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு சீக்கிரமாய் போய் இந்த தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்பின உடனே அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர்களுக்கு போதித்ததை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைய வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்கென்று நாம் எதையாவது செய்ய வேண்டுமானால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு வலியுறுத்தின அதே காரியத்தை தான் தேவன் நமக்கும் வலியுறுத்துகிறார். அவர்கள் மனம் திரும்பின உடனே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே பேதுரு பிரசங்கித்த உடனே 37ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 37, அவர்கள் எல்லாரும் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி அவர்கள் தன்னை ஞானஸ்நானத்துக்கு என்று தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களை சீஷராக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அவர்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பேசுவார் என்றால், சரியானபடி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரும் யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் எடுத்ததை பார்க்க முடிகிறது. எல்லாரும் தெளிவான ஞானஸ்நானத்தை, இம்மஸ் பேப்டிசத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் போய் ஆண்டவருக்கு சகல ஜாதிகளையும் சீஷராக்க கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவாராக. இரண்டாவது, ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், அது லூக்கால கூட நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது வாசிக்கலாமா? ஆக்ட் சாப்டர் 1 verse 5 யாராவது ஒரு வாசிக்கும்படி அன்பை கேட்கிறேன். For John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் போய் எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு மிக தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சகல ஜாதியும் நீ சீஷராக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடு என்று சொல்லி அவங்களை திருஷ்டாந்தமா அவங்களுக்கு கட்டளையிடுறாரு. ரெண்டாவது, நீங்க போய் காத்திருக்கணும். நீங்க பரிசுத்த ஆவியினால் பலன் வரும் வரைக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கின உடனே அவங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினதை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக, ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். அப்போஸ்தலனுடைய பேதுரு வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தும் கூட அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு வேதத்திலே வாசிக்கிற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல
14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று மிக தைரியமாய், மிக உற்சாகமாய், உயிருக்கு பயந்திருந்த பேதுரு இன்றைக்கு தைரியமாய் ஆண்டவருக்காக எழும்பி நின்று அவன் பேசுகிறான் என்றால், பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பலன். அதுதான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் காத்திருங்க, எங்கேயும் போக வேண்டாம். என் வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லுகிறார். சபையாகிய நாம், திருச்சபை பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் நமக்கு தேவை. நாம் ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் அது வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆண்டவரே யோவான் 14ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 14 எடுத்துக்கொள்வோமா? ஜான் சாப்டர் 14. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றபாலனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சாட்சி, நான் இப்படியாக சாட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு பிரசங்கத்துல ஒரு இவ்வாறாக நான் கேட்டேன். நிறைய ஊழியக்காரர்கள் அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து ஒரு அருமையான பாஸ்டர் இந்தியாவில வந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். அவர் சொல்லும் போது அநேக நாட்கள் அவர் ஜெபம் பண்ணாராம் பரிசுத்த ஆவிக்காக. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கிடைக்காததுனாலே அவர் போகிற இடமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை என்று சொல்லி அவர் பிரசங்கித்து வந்தாராம். பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை, எனக்கே கிடைக்கல உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது? நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ஊழியம் செய்யறேன், எனக்கே கிடைக்கலாம், மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அவருக்கு கிடைக்காததுனாலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இஸ் a Trinity God. பிதாவாகிய தேவனுக்கு நாம் எப்படி ஆராதனை செய்கிறோமோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆராதனை செய்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். நாம் 3 திரியேக தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை அவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் அநேக வேளைகளிலே துக்கப்படுத்தி விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் உதாசனம் பண்ணி விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லை என்றால் அவர் பாவத்தை கண்டித்தும் நீதியை குறித்து கண்டித்தும் உணர்த்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்த முடியாது. வருகிற காரியங்களை, ஆண்டவர் நமக்கு வரப்போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று யோவான் 16:13 கூட நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னொரு நாள் நாம் தெளிவாக நாம் தியானிக்கலாம். ஆனால் ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம், நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் பலனடைகிறோம். பலனெல்லாம் இருக்கிறோம், சத்துவம் எல்லாம் இருக்கிறோம். ஆண்டவருக்காக ஒருவேளை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது சில பாவத்திலே விழுந்து விடுகிறோம், பின்வாங்கி போய் விடுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் நிரப்பப்படும் போது
ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆகவேதான் சொல்றாரு அப்போஸ்தலர், இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவியை நான் போய் உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் தெளிவா சொல்றார். நீங்கள் காத்திருந்து இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதான ஒரு காரியம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போமா? After his suffering, he presented himself to them and gave many convincing proofs that he was alive. He appeared to them over a period of 40 days and spoke about the kingdom of God. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்திருப்பாருன்னு சொல்லி நான் ஆண்டவர் வேதாகமத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் வர வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னார். ரெண்டாவது, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 3ஆம் வசனம். ஏன்னா இந்த காலத்துல நம்ப முடியாது பாருங்களேன். என்ன சொல்லிடுவாங்க? இயேசு உயிர்த்தெழுதல்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு கூட மத்தேயு 28ல வாசிக்கிறோம், என்ன சொல்றாங்க? அவர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவர் தூக்கினும் போது யாரை தூக்கின்னு போயிட்டாங்க, அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுங்கள். இன்னைக்கு கூட அநேகர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்றாங்க, அநேகர் சொல்லுகிறதை நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இன்னைக்கு பிரியமானவர்களே, 40 நாள் நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணிடுவோம்? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆகவேதான் ஆண்டவர் வலியுறுத்துறார், 40 நாள் உயிரோடு கூட இழந்து எப்படி எத்தனை பேருக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இல்லைன்னா நம்ம உயிர்த்தெழலன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப முதலாக ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 9ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 16 verse 9 to 11 அதுல வாசிக்கும் போது, வாரத்தின் முதலான அதிகாலை இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல்ல வெளிப்படுத்துறார். ஆனா கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க, கூட எத்தனையோ பேர் ஆண்டவர் கூட ஊழியத்துக்கெல்லாம் போனாங்க. ஆனா முதல் ஏன் ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்துல, அவரிடத்துல அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். 7 பிசாசு பிடிச்சு ஆண்டவர் அவளை விடுதலை செய்தார். மகதலேனா மரியாள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளா இருந்தார். ஆண்டவரை வாஞ்சியோடு கூட அதிகாலையிலே விருட்டோடு கூட என்ற வேதம் சொல்லுகிறது. அவள் ஆண்டவரை தேட ஆவலோடு கூட ஓடினாள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு தாகத்தோடு கூட தேடினால் பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர். அவர் பரிசுத்த அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் எதற்காக வந்தார்? பிசாசின் வல்லமைகளை அழிக்க அவர் வந்தார். பிசாசுல டார்மெண்டா இருக்கிற பிசாசுனால அவளுக்கு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமா இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்து, முதலாவதாக எல்லாரும் உலகத்தால வெறுக்கப்பட்ட நிலைமையில பாவத்துல இருந்த அந்த பிசாசின் பிடியில இருந்த அந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, முதலாவதாக தன்னை நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் நிரூபித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவர் என் வாழ்க்கையில வருவாரா?
என் வாழ்க்கையை கைவிட்டாரா என்று ஒருவேளை யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமை நம் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். இரண்டாவதாக, ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த போது எம்மாவு சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 2 பேர் சீஷர்கள் தன்னுடைய கிராமத்துக்கு போவோம் என்று எம்மாவூர் சீஷர்கள், கிளியோபாஸ் மற்றொரு சீஷருடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆன் த வே டு எம்மாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அங்க 2 பேர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 24:34 வசனத்திலே வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 15 verse 5 அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான்காவதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 49 வரைக்கும், ஜான் சாப்டர் 20 verse 19 to 23 10 டிசைபிள்ஸ் கூடியிருக்கும் போது அங்கே கர்த்தராகிய தேவன் இன் அப்பர் ரூம் வித்தவுட் தாமஸ் 10 டிசைபிள் அங்கே வெளிப்படுத்துகிறார். 10 பேருக்கு தன் உயிருள்ளவர் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரூபிக்கிறார். பிறகு 11 டிசைபிள் வித் தாமஸ், எல்லா சீஷர்கள் இருக்கும்போது ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நிரூபித்து காண்பித்தார். பிறகு ஜான் சாப்டர் 21 1-23 வசனம் வரை வாசிக்கும் போது 7 பேருக்கு டிசைபிள் while fishing in the lake of Tiberia, அந்த கலிலேய கடையில மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த 7 சீடர்களுக்கு தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்தார். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 11 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மத்தேயு 28 கலிலேயாவுக்கு இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போன போது அங்கே அவர்கள் கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிறகு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15:6 more than 500 people தன்னை உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:7 வாசிக்கும் போது ஜேம்ஸ் ஜீசஸ் பிரதருக்கு தன்னை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக the disciples before is ascending at the mountain of olives, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே உயிர்த்தெழுந்த போது எல்லா ஜனங்களும் அவரை கண்டார்கள் என்று நாம் அதைத்தான் இந்த நாளிலே வாசித்தோம். அப்போஸ்தலர்ல கூட அந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அவர் சொன்னபடியே என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுந்து பரமேறினார் என்று சொல்லி அந்த காரியத்தை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஏன் அவர் திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்தினார்? 10 முறை 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு, சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா பிரியமானவர்களே, நிறைய பேருக்குள்ள சந்தேகம். இன்னைக்கு நமக்கு சந்தேகம் இருக்குது, சந்தேகம் இல்லாம இல்ல. சந்தேகம், அவிசுவாசம். வேதத்தை அதுதான் வாசிக்கிறோம். யோவான்ல நாம் எடுத்துக்கொள்வோமா? யோவான் என்ன சொல்றார்? தோமா, ஆண்டவரே, நான் உம்முடைய கைகளிலே ஆணிகளும் காயத்தை கண்டு என் கையை உம்முடைய விழாவில போட்டால் வழியே நான் நம்ப மாட்டேன் என்று சொல்றார். அடுத்ததாக மத்தேயு 28 என்ன சொல்றாங்க? அவர் சிலரோ பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 28:17 சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஆண்டவராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் அப்படியே போயிட்டு இருந்தாருன்னா 40 நாள் இங்க உலாவி உயிரோடு கூட இருக்கிறார் என்று நிரூபிக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு சாட்சிகள் இவ்வளோ பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி நான் உயிருள்ளவரா இருக்கிறேன், குளோரிஃபைட் பாடியில ஆண்டவர் சொல்றாரு, என் காயத்தை பாரு, என்னுடைய விழாவை பாரு, மீனை கொண்டு வா, புசிக்கிறதற்கு ஏதாவது நீங்கள் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். அப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தியும் கூட சிலருக்கு சந்தேகமும்
சிலருக்கு அவிசுவாசமும் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், தோமாவை பார்த்து, தோமாவே உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நாம சொல்றோம், ஆண்டவர் என்ன சுகமாக்குனா நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சா நம்புறேன் பிரதர், ஆண்டவர் என் வாழ்க்கையில கார் கொடுத்தா, நல்ல வீடு கொடுத்தா, நல்ல வேலை கொடுத்தா நம்ம நம்புறோம் பிரதர், அப்படி என்றெல்லாம் நம்ம சொல்றோம், ஜெபம் பண்றோம். பிரியமானவர்களே, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். அதுதான் ஆண்டவர் தெளிவாக, தோமாவே நீ என்னை கண்டதனாலே விசுவாசிக்கிறாய். அடுத்த வசனமே சொல்லுது, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் இன்சிஸ்ட் பண்ணி, இன்ஃபபிளபிளா ப்ரூஃப் பண்ணி, 500க்கு மேற்பட்ட மக்களுக்கு 10 முறை தன்னை வெளிப்படுத்தி, அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு சந்தேகம், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சாரு, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியம் நடைபெறுது என்று நாம கேள்வி கேட்கிறோம். வேத புத்தகம் எல்லார் கையிலையும் நம்ம கையில இருக்குது இல்லைங்களா? ஆண்டவர் தெளிவா நமக்கு நல்லா எழுதி கொடுத்துட்டு இருக்கிறார், பைபிள்ல நல்லா எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு என்ன ஒரு மனசுல சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை நாம் எடுத்து விடுவோம். நமக்கு எந்த ஒரு அவிசுவாசம் இருந்தாலும் அந்த அவிசுவாசத்தை எடுத்து விடுவோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பிசாசை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து, சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி ஜெயமுள்ளவராய், ஜெய கம்பீரராக, உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவாக, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, ஜெயமுள்ளவன் எவனோ அவன் என் சிங்காசனத்திலே உட்காருவான் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வாசித்து காண்பிக்கிற வெளிப்படுத்துதல் 3ஆம் ரெவலேஷன் 3 ஜெயங்கொண்டு 21ஆம் வசனத்துல, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் அவிசுவாசத்தோடு, சந்தேகத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்திருப்போமானால் நாம் ஜெயம் கொள்ள முடியாது. நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால், நாம் ஆண்டவருக்கென்று விசுவாசமாய் வாழ வேண்டுமானால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படி பரத்துக்கு ஏறினாரோ அப்படியே திரும்ப வருவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? அவர் அப்படியே போயிட்டாரு பிரதர், எப்பயோ போயினாரு, எல்லாரும் சொல்றாங்க எப்போ வருவாருன்னு தெரியலன்னு. நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? வரும்போது மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வாசிக்கலாமா? அவர் நம்முடைய கண்களுக்கு இவைகளை சொன்ன பின்பு, ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8 வாசிக்கிறேன், 9 வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்து 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட
இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அதுதான் மெயின். அப்படியே திரும்ப வருவார், அப்படியே மறுபடியும் வருவார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் மரித்து எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ, நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொருவரும் அப்படியே எழுந்திருப்போம். உயிரோடு கூட இருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய அவர் எப்படி மறுரூபமாக்கப்பட்டாரோ அதே போல நாமும் மறுரூபமாகி ஆண்டவரை நாம் முகமுகமாய் சந்திப்போம் என்று நமக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே விசுவாசமாயிருங்கள், சந்தேகத்துக்கு இடம் கூடாதிருங்கள். எதையாவது ஒன்று ஆண்டவரிடத்துல கேட்டால் தேவன் தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? லலிலே சத்தமா சொல்லிடுவோமா? ஆகவே அப்போஸ்தலர்கள் சந்தேகப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்லல, அவங்களுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகம் நிவர்த்தியான பிறகு ஆனா ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மரிச்சாங்க, இல்லைங்களா? அப்போ தோமா, நம்ம டவுட்டிங் தோமா தான். ஆனா தோமா தான் ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டினை கேட்டார். அவன் கேட்ட பிறகுதான் அதுல ஒரு தியாலஜியா வந்தது. அப்ப சொல்றான், ஆண்டவரே என்ன சொல்றான் தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனை, ஓ மை காட் அண்ட் யூ ஆர் மை லார்ட். இன்னைக்கு எல்லாரும் ஓ மை காட் ஜெனரலா இருந்தாலும் யூ ஆர் மை லார்ட் பர்சனல் சேவியராய் நாம் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் பொதுவாய், தேவன் பொதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தோமா had it. அதே வண்ணமாகத்தான் நாமும் கூட பிரியமானவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14 கூட ஒரு கொஸ்டின் அழகா கேட்கிறார் தோமா. என்ன கேட்கிறாரு வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரத்துல அதுதான் ஆண்டவர் கிரேட் ரெவலேஷனை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? தோமா, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை நாங்கள் எல்லாம் அறியாது இருக்கிறோமே, உம்முடைய வழி எங்களுக்கு அறிவியும் என்று சொல்லி தோமா கேட்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். தோமா அந்த கேள்வி கேட்கலன்னா இந்த வசனம் வந்திருக்காது. அழகான ஒரு கொஸ்டினை கேட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் ஆழமாய் விசுவாசிக்கலாம். பிரியமானவர்களே, எழுதப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் வேதத்தை லூக்கா 24 எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Luke 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவராய் இயேசு எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதாகமம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில நாம் என்று ஒதுக்கி விடக்கூடாது. லூக்கா 24:44 கூட வாசிக்கிறோம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆகமங்களினாலும் சங்கீதங்களினாலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஆகவே நாம் என்ன பண்ணக்கூடாது, இது பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கிறது, புதிய ஏற்பாடுல சொல்லியிருக்கிறது சொல்லக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைகளை நாம் சந்தேகப்படாதபடி நாம் விசுவாசத்தோடு கூட வாசித்து நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் எடுத்துக்கொண்டு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக வாசித்து நாம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, முதலாவது அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கட்டளை கொடுக்கும் வரை நீ காத்துருங்க, கட்டளை கொடுத்தாரு, நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் தேவ ஆவி அவர் மேல் இறங்கினது என்று வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப ஆண்டவருக்கே பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும் என்றால் திருச்சபை மக்களாகிய நாமும் கூட
பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாம் நாட வேண்டும். கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசினார். நான் மறிச்சிட்டேன், இப்ப 40 நாள் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துறேன். தேவனுடைய ராஜ்யத்தை ரொம்ப சீக்கிரட்டா அவங்களுக்கு எல்லாத்தையும் போதிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திருச்சபை மக்களாகி நாம் அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? பரமண்டங்களில் இருக்கிற ஜெபத்துல கூட நாம சொல்றோம், என்ன சொல்றோம்? தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்றோம். நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு யோசனை இருக்கிறதா? திருச்சபை எல்லாருமே, திருச்சபை அங்கத்தினராக இருக்கிற நாம் எல்லாருமே வேதம் அதான் ஆண்டவர் சொல்றார். இன்னும் 3 காரியத்தை சொல்றார். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டார், திருஷ்டாங்கமா வெளிப்படுத்தினாரு. இந்த பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க, அதனால நான் வெளிப்படுத்தி இந்த காரியத்துல உங்களுக்கு போதிச்சுன்னுக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. the kingdom of God, இந்த உலகத்துல இருக்கிற ராஜ்யம் எல்லாம் அழிய போகுது. நம்முடைய ராஜ்யம் என்ன? நல்லா நமக்கு காசு வரணும், வீடு கட்டணும், வயிறு நிறையணும், இதுதான் நம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம தேடுறோம். நம்முடைய தேவைகளுக்கு என்று நாம் தேடுவதற்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல. கண்டிப்பா நெசசிட்டி திங்ஸ் எல்லாம் தேவை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொன்ன முதலாவதுன்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்லியிருக்குதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய ராஜ்யம் எப்படிதான் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவ ராஜ்யம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏன் அதை வலியுறுத்துறாருன்னா, இந்த உலகம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக போகுது. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போறோம். அதன் மேல நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். வேதாகமத்துல பல உதாரணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வீட்டில ஆராய்ந்து இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:42 அந்த வசனத்தை வாசிக்கும் போது, வாசிக்கலாமா? He commanded us to preach to the people and to testify that he is the one whom God appointed as judge of the living and the dead. ஆமென். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மரித்தோருக்கும் உயிரோடு எழுந்தவருக்கும் அவர்தான் தேவன், அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர், அவர்தான் பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆகவேதான் போய் நீங்க சகல ஜாதியும் சீஷராக்குங்க, ஒருவனும் கெட்டு போக கூடாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அவங்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாற்றுங்க. நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எதையாவது செய்ய வேண்டும். நம்ம என்னைக்காவது தேவ ராஜ்யத்தை குறித்து யோசித்திருக்கிறோமா? நம்ம எல்லாம் என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணிருக்கிறோமா? தேவ ராஜ்யம் எப்படி இருக்குது? தேவ ராஜ்யத்துக்கென்று நான் என்ன செய்கிறேன் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கென்று நம்முடைய நேரங்களை கொடுக்க வேண்டும், நம்முடைய உழைப்பை கொடுக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் என்ன உழைச்சிருக்கிறோம் பிரியமானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நம்மோடு பேசியிருக்கிறார். 40 நாள் உயிரோடு கூட இருந்து தேவ ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ ராஜ்யத்துக்கு என்று நம்முடைய பணங்களை செலவு செய்ய வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் உழைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராஜ்யம் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற சாம்ராஜ்யம் எல்லாம், நம்முடைய ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகிறது. தேவ ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த ராஜ்யத்துக்கென்று தான் நீங்களும் நானும் சபையாகிய நாம் எல்லாரும் எடுக்கப்பட போகிறோம். ஆண்டவரோடு கூட நாம் இருக்க போகிறோம் என்றென்றும். அந்த ராஜ்யத்தை குறித்து நீ வலியுறுத்தி பேசு என்று உயிர்த்தந்த ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் முடிக்கலாம். 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருக்காக எதையாவது செய்வோம். ஆண்டவருக்கு சகல ஜனங்களை சீஷராக்குவோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவித்தோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு என்று பிள்ளைகளை சேர்த்து ஞானஸ்நானத்துக்குள்ளாய் நடத்தினோம்? நாமும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இருக்க வேண்டும். மற்றவர்களையும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அனுபவத்தில் வாழ வேண்டும் என்று நாம் ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது ஆண்டவர் அவர் இருதயத்துல நினைக்கிற காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியினால் நடக்கிற அனுபவம் மிக உன்னதமான ஒரு அனுபவம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சகோதரனுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அவர் அபிஷேகம் வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், முடிந்தால் தனி அறையிலே போய் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். முதல் நாளிலே 10 மணிக்கு தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பித்தார். 12 மதியம் அளவிலே 2 மணி நேரத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை என்னோடு கூட அவர் ஷேர் பண்ணினதை நான் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை நம்மோடு பேசுகிறார் என்றால், கடைசி காலத்திலே தேவனுடைய இருதயத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் நமக்கு மிகுந்த அவசியம். ஆவியானவர் தெளிவாய் நம்மை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவம் மிக பாக்கியமான ஒரு அனுபவம். ஆகவே அந்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு கூட ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே கூட வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய கொரிந்து பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்றார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் பெறவில்லை என்று சொன்ன போது அவர்கள் மேலே கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமல்ல பரலோக பிதாவே, வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி ராஜா, இந்த உலகத்திலே சுவாமி ஆண்டவரை மரித்து உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் திருஷ்டாந்தமாய் நீர் உயிருள்ளவராய் இருக்கிற என்பதை நிரூபித்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே சப்பா, அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டு நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறீர். ஆமாண்டவரே, அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி உம்முடைய ஆண்டவரே ஆவியை அவர்கள் மேலே பொழிந்தருளீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. 2வதாக ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபித்து காட்டிருக்கிறீர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில உயிர்த்த இந்த வல்லமையை அவன் ருசித்த பொழுது
கர்த்தருக்காக ஆண்டவரே வைராக்கியமாய் ஆண்டவரே வல்லமையாய் எழும்பினார். ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை ஆண்டவரை நிரப்பின பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக ஆண்டவரை கண்ட போது அவன் பலமாய் சாட்சி கொடுத்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு கூட நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மகிமை உள்ள தேவனை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். அவருக்காக நாங்கள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, இயேசுவுக்காக ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் மக்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் மேல ஒவ்வொருவர் மேல ஊற்றும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு பயந்து நடுங்கி பேதமையாய் ஒளிந்து கொண்டு ஆண்டவரே திறமில்லாம மீன் பிடித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியான ஒரு பலமாய் இறங்கின பொழுது அவர்கள் எல்லாம் கர்த்தர் தெரிந்தவர்களாக பலமுள்ளவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் அவர்களை நிரப்பின அதே மகிமை, அதே பரிசுத்தாவின் பலன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஓடனப்பா, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று சாதிக்கணும் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எழுமன ராஜா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஓடன ராஜா. எங்களுக்காக ஓடினது போதும், எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்தது போதும் சுவாமி. இயேசுவுக்காக வாழ, இயேசுடைய ராஜ்யத்துக்கென்று வாழ என்னையும் ஆண்டவரே எங்களை சார்ந்த எங்கள் தேச மக்களையும் எங்கள் நண்பர்களை உறவினர்களையும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, மரணத்துக்கு பின்பு மனம் திரும்புதல் இல்லை. ஆகவே உயிரோடு இருக்கிற இப்பொழுதே மனம் திரும்பும்படி யாவருக்கும் கட்டளையிடுங்கள் என்று சொன்னீர். உயிர்த்த அந்த ஆண்டவர் முதலாவதாக சொன்ன காரியம் மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் எருசலேம் தொடங்கி எல்லா தேச மக்களுக்கும் சொல் என்று கர்த்தராகிய தேவன் கட்டளையிட்டீர். ஆண்டவரை மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பு பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வர முடியாது சுவாமி. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே மக்களை கொண்டு வர எங்களுக்கு நீர் அருள் புரியும்படியா செபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற யாவர் மேல எங்க மேல இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள், இந்த இம்மைக்குரிய என்னென்ன ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணுமோ அத்தனையும் நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு என்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அந்தந்த நாளுக்கு தேவையான காரியத்தை அற்புதமா எங்களுக்கு சந்திப்பி சுவாமி. எங்கள் உள்ளத்துல இருக்கிற துக்கங்கள், எங்கள் உள்ளத்துல இருக்கிற கவலைகள், எங்கள் உள்ளத்துல இருக்கிற போராட்டங்கள், எல்லா பயங்களும், எல்லா டிப்ரெஷனும், எல்லா ஐசோலேஷனும் இயேசுவின் நாமத்தால் நீங்கட்ட ராஜா. ஒரு புதிய உற்சாக சுவாமி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு கிரேட் ஆண்டவர் பீஸ் அப்பா எங்க வாழ்க்கை நிரப்பட்ட சுவாமி, குடும்பங்களை நிரப்பட்ட சுவாமி. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தையும் உயிர்ப்பியும் சுவாமி, உயிர்ப்பியும் ராஜா. ஒவ்வொருவரை வாழ்ந்திருக்க பண்ணும். எல்லா குடும்பங்களையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்னும் சோர்வு இருக்கிறது, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அன்றைய கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி கூட ஆண்டவரே இருக்கலாம்ப்பா. அவங்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நாங்களோ முகத்தை பாக்குறோம், நீங்க ஹார்ட்டை பாக்குற தேவன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் தொய்ந்து போக கூடாது என்பதற்காக ஆண்டவரை, நாங்கள் ஆண்டவரை பசியா இருக்க கூடாது என்பதற்காக நீர் அப்பத்தையும் மீனையும் சுட்டு வைத்து என் பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே பசியா இருக்க கூடாது என்று நீர் வாஞ்சித்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் உள்ளங்களை பாருங்கப்பா, எங்க ஆண்டவர் இருதயத்தின் வாஞ்சைகளை பாருங்க, எல்லாரையும் பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இயேசு போதும், ஆண்டவரே இயேசு போதும், இயேசு போதும். எங்களை ஆசீர்வதி, எங்கள் குடும்பங்களை பலப்படுத்தும். எல்லா துதிகான மகிமை இயேசப்பா ஒருவருக்கு செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி. சகோதரன் ஆல்வின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துல இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆராதனை கலந்து கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதி சுவாமி.
அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அவரை நீர் பயன்படுத்தும் சுவாமி. இதுவரை நீர் பயன்படுத்தி வரீங்களே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதியும். எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராக, பெரியவர்கள் முதல் சிறியர் வரை தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். உடைய திருமுகத்தை பிரகாசிக்க போடும். இந்த ஆராதனையில கலந்து கொள்ளாம இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே ஸ்தோத்திரப்பா. சீக்கிரத்துல எல்லாம் மாறட்ட ஆண்டவரை. நாங்க எல்லாம் ஒன்று கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு ஆண்டவரை என்னென்னலாம் ஆண்டவர் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நீங்க தான் எங்களை பலப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர்